இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான வசனத்தை தியானிக்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சிலுவையில தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருன்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வசனம் போதும் தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காருன்னு புரிஞ்சுக்க. வாங்க, இத நிதானமா ஒரு முறை வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைகள்ல எவ்வளோ பெரிய நம்பிக்கை நமக்கு ஒழிஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கஷ்டம், போராட்டம் வரும்போது மனசுக்குள்ளே ஒரு குரல் கேக்கும் இல்லையா? ஒரு சந்தேக குரல். அது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அது சாத்தானால விதைக்கப்படுற ஒரு விஷயம். ஆமா, அந்த குரல் என்ன சொல்லும்னா, கடவுள் உண்மையாவே உன்னை பாக்குறாரா? இந்த கஷ்டத்துல உனக்கு உதவி செய்வாரா? இந்த மாதிரி கேள்விகள் நம்ம விசுவாசமே ஆடி போயிடும். ஆனா பாருங்க, அப்போஸ்தல பவுல் இதுக்கு சும்மா ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் சொல்லல. அவர் நம்ம கைய பிடிச்சு நேரா சிலுவைக்கு கூட்டிட்டு போறார். முதல்ல நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், தேவன் நமக்காக கொடுத்த பரிசு அது என்ன? அவர் ஏதோ ஒரு தேவதூதனையோ இல்ல ஒரு சாதாரண மனுஷனையோ கொடுக்கல. இல்லவே இல்ல. அவரு கொடுத்தது அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப விலையேற பெற்ற ஒண்ணு. ஆமாங்க, அவர் தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தார். இந்த சொந்த குமாரன் அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க. அவர் பிதாவோடு ஒன்னா இருந்தவர், பிதாவின் மடில இருந்தவர், பிதாவுக்கு எல்லாமே அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு அன்ப மகனை தான் தேவன் நமக்காக கொடுத்தார். நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பிதாவாகிய தேவன் இயேசுவை எவ்ளோ நேசிச்சார்னு. ஆனா சிலுவையில இயேசு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதர்னப்போ பிதா அந்த வலியை முழுமையா அனுபவிக்க விட்டார். எதுக்கு? நமக்காக, நம்ம மீட்புக்காக. இது எவ்வளோ பெரிய தியாகம்! அதாவது ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி மாதிரி நம்ம பாவத்துக்கான தண்டனைய தன் சொந்த மகன் மேலேயே சுமத்தினார். இத அடிப்படையா வச்சுதான் பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். யாராலே மறுக்க முடியாத ஒரு கேள்வி. இங்க பவுலோட லாஜிக் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். பாருங்க, தேவன் தன்னோட சொந்த மகனையே, அதாவது இருக்கிறதுலேயே பெரிய பரிசியை நமக்காக கொடுத்துட்டார். அப்போ அதைவிட சின்ன விஷயமான நம்மளோட ஆவிக்குரிய தேவை, அன்றாட தேவை, நித்தியத்துக்கான தேவை, இதையெல்லாம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். சரி, அப்போ அந்த மற்ற எல்லா காரியங்களும்னா என்னன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? சரி, அப்போ அவரோட கூடவே மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார்னு வேதம் சொல்லுதே, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம நினைக்கிற மாதிரி பெரிய பங்களா, கார், அந்த மாதிரி உலக ஆசைகளை இது குறிக்கல. வேதத்தின்படி பார்த்தா இந்த எல்லாமே அப்படிங்கிறது நம்மளோட 3 முக்கியமான தேவைகளை குறிக்குது. ஒன்னு, ஆவிக்குரிய தேவைகள், அதாவது பாவத்தை ஜெயிக்க பெலன், சோதனைகளை தாங்க சக்தி, வசனத்தை புரிஞ்சுக்க ஞானம். 2வது, அன்றாட தேவைகள். ஆமா, நமக்கு தேவையான சாப்பாடு, உடை, தங்குறதுக்கு இடம். 3வது, நித்தியத்திற்கான தேவை. இது ரொம்ப முக்கியம். நம்மள பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி கடைசி வரைக்கும் வழி நடத்தி பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவர் செய்வார். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லா தேவையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம மனசுல கவலைகள் வருது இல்லையா? நாளைக்கு என்ன ஆகுமோ? என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த வியாதி போகுமா? பண கஷ்டம் எப்போ தீரும்? இந்த மாதிரி கேள்விகள் நம்மள பாடாய்படுத்துது. இனிமே உங்களுக்கு எப்போ கவலை வந்தாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிலுவைய மட்டும் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயத்த மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. நாம பாவிகளா இருந்தப்பவே நம்ம கேக்குறதுக்கு முன்னாடியே தேவன் தன்னோட ஒரே மகனை நமக்காக கொடுத்தார். அப்போ இப்ப நாம அவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோமே, நம்மளோட இந்த சின்ன சின்ன தேவைகளை அவர் நிச்சயமா சந்திக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கையோட வாழுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.